தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவன் கூறிய செய்திகளை, நபிகளாரின் நடைமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவில் கடந்த வாரம் நடந்த காஷ்மீரில் சுட்டு கொல்லப்பட்ட சுற்றுலாவாசிகளை குறித்தும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்களை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரவாதம் அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்வது. எல்லா சமயங்களும் கொள்கைகளும் இதை ரொம்பவும் எதிர்க்கின்றன. குறிப்பாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஷரீஅத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடை செய்தவர்களில் ஒன்று பயங்கரவாதம். அடுத்தவர்களை அநியாயமாக கொல்லுதல், அடுத்தவர்களை அநியாயமாக சீண்டுதல், பொது சொத்திற்கு விலை விதித்தல், இதெல்லாம். கடந்த வாரம் நடந்து 28 பேர் சுட்டு கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் நமக்கு சில படிப்பினைகள் இருக்கின்றன. முதலில் சம்பவம் நடந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யாரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை தகவல்கள் தெரிவதற்கு முன்பே முஸ்லிம்களால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களாக தேடி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்படுவதற்கு முன்னால் சில பேர் திருக்கலிமாவை கூறு என்று சொல்லி அது தெரியாதவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் ஒரு தலைபட்சமாக உறுதியாக உயர்தரமாக வடிகட்டிய பொய்யாக உள்ளாடைகளை எல்லாம் கழற்றி பார்த்துவிட்டு முஸ்லிமா என்று சோதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தவறான வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் பரவ ஆரம்பித்து விட்டன. ஆனால் சம்பவம் நடந்து அதற்கு அடுத்த நாளில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து உயிர் பிழைத்த சுற்றுலா பிரயாணிகள் சொன்ன தகவல்களை நாம் பார்த்தோம். யார் சுட்டார்கள், எங்கிருந்து சுட்டார்கள் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்களை குறிவைத்து சுட்டார்கள் என்பதை நாம் நடந்த சம்பவங்களை வைத்து, எல்லோருமே இறந்தவர்கள் ஆண்கள் என்பதை வைத்து கணிக்க முடிகிறது. சுட்டவர்கள் யாரும் அருகில் வந்து நீ முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா என்று விசாரிக்கலாம் இல்லை. நாங்கள் அவர்களை பார்க்க கூட இல்லை. குண்டு வெடிக்கிற சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டது.
ஆனால் எங்களை காப்பாற்றியவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். தப்பித்து வந்தவர்களின் பல பேர்களுடைய பேட்டியை நாம் பார்த்திருப்போம். அது குறித்து விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த கருத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். எங்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்கள். ஒரு துன்பம் எங்களுக்கு நேர்ந்த போது என்ன செய்வதென்று திகைத்து ஒன்றும் புரியாமல் நாங்கள் நின்றபோது எங்களை பயப்படாதீர்கள், பதட்டப்படாதீர்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாம் இங்கிருந்து முதலில் சென்று விடலாம் என்று எங்களை அழைத்து சென்றவர்கள் முஸ்லிம்கள். சில பேர் தோளில் தூக்கி சென்ற காட்சியெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் நாம் பார்க்க முடிந்தது. பல மஸ்ஜிதுகளிலும் அறிவிப்பு செய்யப்பட்டது, யாரேனும் வெளியூர் வாசிகள் இருந்தால் நீங்கள் மஸ்ஜிதிற்குள் வந்து பாதுகாப்பாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று. பல நூறு நபர்கள் அன்றைய இரவு மஸ்ஜிதுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து நல்லபடியாக தமிழகம் திரும்பி வந்த சுற்றுலா பயணிகள் சிலரும் கூட மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள். சொந்த சகோதர சகோதரியை பார்த்து கொள்வது போல அவர்கள் எங்களை பார்த்து கொண்டார்கள். அதிலே ஒருவர் ஆர்த்தி என்று பேசுகிறார். அவருடைய தந்தை ராமச்சந்திரன் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர். அவர் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்லுகிறார், இங்கே முஸ்லிம் இந்து விளையாட்டு யாரும் பேச வேண்டாம். அங்கே இருந்தவர்கள் எங்களை சகோதர சகோதரிகளாக பார்த்து கொண்டார்கள். என்னை அழைத்து சென்றது 2 முஸ்லிம் இளைஞர்கள் தான். நான் அவர்களின் பெயர்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். ஷபீர், முசாஃபிர் என்று சொன்னார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வருகிற போது அவர்களிடத்தில் நான் இப்படி சொன்னேன், உங்கள் அல்லாஹ் உங்களை நன்றாக வைக்கட்டும், எனக்கு புதிதாக 2 சகோதரர்கள் கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொல்கிறார். இதுவெல்லாம் நாம் பெருமிதப்படுவதற்காகவும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் ஆவணப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் தெளிவாக பேச வேண்டிய விஷயங்கள். இப்படி முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் 2ஆம் நாளில் இருந்து இப்படி பரவ ஆரம்பித்த போது ஏற்பட்ட சில விளைவுகளை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முதல் நாள் முழுக்க முஸ்லிம் வெறுப்புணர்வு பிரச்சாரம். அரசியல் தலைவர்களே, அதிகாரத்தில் இருந்து மக்களை ஆசுவாசப்படுத்த வேண்டியவர்களே வெறுப்புணர்வு பிரச்சாரங்களை கையில் எடுத்தார்கள். இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றே ஒரு தேசிய கட்சி பதிவு செய்தது. இந்துக்கள் என்பதால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். ஆனால் பின்னால் சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய பதிவுகளுக்கு பிறகு, பேட்டிகளுக்கு பிறகு அவர்களே நேற்றைக்கு மாற்றி பேட்டி கொடுக்கிறார்கள். இதில் நாம் இந்து முஸ்லிம் எல்லாம் பார்க்கக்கூடாது, காப்பாற்றியவர்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை, பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை. எனவே குறிப்பிட்ட ஒரு சாராரின் பெயரை சொல்லி இவர்கள்தான் தவறு செய்தவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது என்று அவர்களே தங்களுடைய பேட்டிகளை மாற்றி கொடுக்கும் நிலை வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளில் நான் 2ஐ சொல்லுகிறேன். முதலாவது, உண்மை தாமதமாக வந்தாலும் அது நிச்சயம் வெல்லும். எவ்வளவு வேண்டுமானாலும் வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் இங்கு செய்யப்படலாம். இந்து என்பதால் தான் கொல்லப்பட்டார்கள், முஸ்லிம்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லு என்று ஒரு அரசியல் கட்சியினுடைய பெரும் தலைவர்களில் ஒருவர் அந்த பெண்ணை நிர்பந்திக்கிற காட்சி வீடியோவாக நமது வலைதளங்களில் பரவி கிடக்கிறது, காண முடிந்தது. பேட்டி எடுக்க எல்லாம் வர்றாங்க. ஒரு பெண்மணி, அவருடைய குடும்பத்தார் ஆண் கொல்லப்பட்டிருக்கிறார். பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கு எல்லாம் நீட்டிக்கிட்டு வரும்போதே அவர் வந்து முந்திக்கிட்டு சொல்கிறார், முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லு, முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லு. இவ்வளவு தூரம் வெறுப்புணர்வு செய்வதற்கு வாய்ப்பை பார்த்து காத்து கிடக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மத்தியிலும் உண்மை என்பது தாமதமாக வந்தாலும் அது நிலைத்து நிற்கும். அது சமுதாயத்தில் உண்மை நிலையை எடுத்து சொல்லும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறுப்புணர்வு பிரச்சாரங்களை செய்பவர்கள் கிடையாது. தேவையில்லாத செய்திகளை வெளியில் சொல்பவர்கள் கிடையாது. அடுத்த சமூகத்தின் மீது அவப்பெயரை, இழிப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசுபவர்கள் கிடையாது. அதே நேரம் அடுத்தவர்கள் அதை செய்கிறார்கள் என்று வருகிற போது உண்மை செய்திகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வாய்ப்பிருந்தால் உண்மை செய்திகளை வெளிக்கொணர்வதற்கான போராளிகளாக நாம் இருக்க வேண்டும்.
எப்போதுமே இந்த உண்மை தன்மைக்கென்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வீரியம் என்பது மகத்தானது. அது கொஞ்சம் தாமதமாக வரும். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், உண்மை காலணி அணிவதற்கு முன்னால் பொய் ஊரை சுற்றி வந்துவிடும் என்று சொல்வார்கள். உண்மை தாமதமாகத்தான் வரும், ஆனால் உண்மை நிலைத்து நிற்கும். யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ, அவதூறு பரப்புகிறார்களோ, அவர்களுடைய முடிவையே மாற்றி வைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் உண்மைக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, நற்குணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இந்த சமுதாயத்தின் எப்படிப்பட்ட இழிநிலையையும் மாற்றக்கூடியவை. நேற்றைக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் ஒரு பதிவு செய்திருந்தார். எங்கோ சில பேர் செய்த தாக்குதலுக்கு உன் பக்கத்து வீட்டு பாயை ஏனடா முறைத்து கொண்டிருக்கிறாய், அவர் என்ன செய்தார் உனக்கு என்று அவர் போடுகிறார். எப்போது அங்கே முஸ்லிம்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று ஒரு தகவல் வந்ததோ, இதை ஒரு பெரும் வாய்ப்பாக எதிர்பார்த்து காத்து கிடந்தோ, இங்குள்ள முஸ்லிம்களை எல்லாம் சாடி எழுத ஆரம்பித்து விட்டார்கள். நீங்களும் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது தானே, உங்களுடைய அமைதி மார்க்கமே இப்படித்தான், உங்களுடைய செயல்பாடுகளே இப்படித்தான், இப்படியெல்லாம் நம்மளை சாடி எழுதும்போது முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் எழுதுகிறாரு. ரொம்ப நாசூக்காக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எங்கேயோ ஒரு பாய் செஞ்சுட்டானே வச்சுக்கிடுவோம், உன் கூட அன்றாடம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய 30-40 வருஷம் வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டு பாயாக இருக்கக்கூடியவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கியே, என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கு அந்த காஷ்மீரிகள் பாராட்டப்படுகிறார்கள். உலக அளவில் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் ரிவார்டுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. அங்க அந்த மக்களுக்கு உதவியது பல ஆயிரக்கணக்கான பேர்லாம் இல்லை, சில நபர்கள் தான். அப்படி சில நபர்கள் செய்த உதவிகள் இன்றைக்கு சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டு இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் உள்ளங்களில் முஸ்லிம்கள் மீதான நற்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த காஷ்மீரிகளுடைய செயல்பாடு. யாருன்னே தெரியல, நம்ம உயிர் பொழைச்சா போதும்னு அவங்க ஓடி இருக்கலாம். அன்றாட காட்சிகள் தான். அவர்கள் பெரும் பொருளாதாரம் மிகுந்தவர்களும் கிடையாது. குதிரையை சவாரிக்கு விட்டு விட்டு பிழைக்கிறவங்க. அதுவும் பெரிய சீசன் வர்ற நேரத்தில் தான் அவங்க சம்பாதிக்க முடியும். இது அவங்களுடைய பொருளாதார நிலை. இன்னொரு புறம் அவங்களுடைய மனோநிலை என்னன்னா, அவர்கள் பிறந்தது முதலே அவர்களின் சொந்த ஊராக சொந்த பூமியாக அது இருந்த போதும் பல உரிமைகள் பறிக்கப்பட்டு சமீபத்தில் ஆர்டிகல் 370 அங்கிருந்து எடுக்கப்பட்டு பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி எந்நேரமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு பயானுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில் போகும்போது ஒரு இடத்துல துணை இராணுவ படை ஒரு இடத்துல இருந்து எங்களுடைய காரை மறித்து நீங்கள் யார் எங்கேருந்து வர்றீங்கன்னு எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு தான் விட்டாங்க. திரும்ப நைட்டு திரும்பி வரும்போதும் அதே இடத்துல திரும்ப பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் திரும்ப எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு தான் எங்களை விட்டாங்க. இது சாதாரண ஃபார்மல் செக்கப்பு. ஆனால் அதுவே நமக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்களில் அப்படி நாம் பார்க்கல. கோயம்புத்தூரை தவிர வேறு எந்த ஊர்லேயுமே பார்க்கல. சில குறிப்பிட்ட பகுதிகளில் பதட்டம் மிகுந்த பகுதி என்கிற போது துணை இராணுவ படையை நிறுத்தி எல்லோரையும் அவர்கள் பரிசோதனை செய்வது என்பது வழமையில் ஒன்று தான். ஆனால் அது நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் தருது. இப்படி செக் பண்ணுறாங்களே, அவங்கள்ட்ட வேறு ஆயுதம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம நின்று பதில் சொல்லிட்டு போக வேண்டியது இருக்குங்கிறது ஒரு அசாதாரணமான சூழல், ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையை மனசில் ஏற்படுத்துது. ஆனால் காஷ்மீர் மக்களுடைய நிலைமை என்னன்னா, அன்றாடம் அவர்களுடைய வாழ்வில் இராணுவ படை இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு நடக்கிற சில அநீதிகள் இராணுவத்தினர் மூலமாகவே ஏற்படுகின்றன என்று பல மனித உரிமை கவுன்சில்களின் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது பாரத பிரதமர் பேசும்பொழுதே இந்த ஆர்டிக்கலை நீக்கிவிட்ட பிறகு இனி இது சொர்க்க பூமியாக இருக்கும், எந்த குற்றமும் இங்கே இனி நடக்கப் போவதில்லை, நிம்மதியான வாழ்க்கை அந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள், ஒவ்வொரு 5 நபர்களுக்கும்
ஒரு இராணுவ வீரர் என்கிற கணக்கில் நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு குடும்பத்துக்கு ஒன்று நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 5 நபர்களுக்கு ஒரு இராணுவ வீரர் அங்கே பாதுகாப்பில் இருக்கிறார் என்று மிகவும் பாதுகாப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக அது வெளியே காட்டப்பட்டது. ஒரு சமூக செயற்பாட்டாளர் பேசும்போது சொல்கிறார், அரசியல்வாதிகளின் இத்தகைய வாக்குறுதிகளை நம்பிதான் அங்கே மக்களின் பயணங்கள் அதிகமானது. இதுவரை இல்லாத அளவிற்கு அங்கே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததன் காரணமே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள். நாங்கள் இந்த அளவிற்கு பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதால் தான் பயணிகள் அதிகமானார்கள். ஆனால் இப்படி ஒரு துர்ச்சம்பவம் நடந்துவிட்டது. அங்கே உள்ள மக்களின் மனநிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிறந்த ஊரில் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இராணுவத்தின் கட்டுப்பாட்டில். சில இடங்களில் எல்லாம் இராணுவத்தினரே அத்துமீறிய சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரத்திலும் ஒரு வலுவான நிலை இல்லாத போது, பாதுகாப்பிலும் ஒரு வலுவான நிலை இல்லாத போது, கால சூழ்நிலை என்கிற கிளைமேட்ல கூட அந்த பூமி மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான தகுந்த பூமி கிடையாது. கடுமையான குளிர். இப்படிப்பட்ட சூழல்ல வாழக்கூடிய அந்த முஸ்லிம்கள் செய்த செயற்பாடு என்ன? தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு ஓடவில்லை, அவர்களை பாதுகாத்தார்கள். அப்படி அவர்கள் தன்னலமற்று செய்த உதவிதான் உதவி பெற்றவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு நன்றி கடனோடு பேசப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரனை கவனிப்பது போல எங்களை கவனித்துக் கொண்டார்கள் என்று அவர்கள் இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். பல பேர் பேசுகிற போது தயவு செய்து இதில் மதத்தை நுழைக்காதீர்கள் என்று வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். ஏனென்றால் சில பேர் இதில் மதத்தை இணைத்து பேசுகிறார்கள், அப்படி பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து நாம் பெருமிதப்பட வேண்டும். அந்த மக்களின் ஈமானை போல நமது ஈமானை உறுதியாக்குவதற்கான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து உலகத்தை கவனித்து வந்தால் ஒருபுறம் சிரிய மக்களுடைய ஈமானின் உறுதியை பார்க்கிறோம், ஒருபுறம் கஸ்ஸா மக்களினுடைய ஈமான் உறுதியை பார்க்கிறோம், இப்பொழுது காஷ்மீர் மக்களுடைய ஈமான் உறுதியை பார்க்கிறோம். இவர்களுடைய ஈமான்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரி என்றால் நமது ஈமானை எப்படி முன்மாதிரி ஈமானாக மாற்றிக்கொள்ள போகிறோம்? அல்லாஹ் நமக்கு அந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்கவில்லை, நிம்மதியாக வைத்திருக்கிறான், பொருளாதாரத்திலும் நல்ல நிலையில் வைத்திருக்கிறான். ஆனால் நமது ஈமான் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரி ஈமானாக மாறுகிறதா? இன்றைக்கு அந்த காஷ்மீரிகள் ஒரு நாள் செய்த தியாகம் இந்தியாவில் உள்ள 20 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய நற்பெயருக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றால் நமது செயல்பாடுகள் குறைந்தபட்சம் நமது தெருவில் வசிக்கிற மக்களிடத்திலாவது முஸ்லிம்களின் மீது நல்ல பெயரை ஏற்படுத்தி தருமா? அப்படி அமைய வேண்டும் இல்லையா? நமது ஈமான் எப்படி இருக்கிறது? நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நேற்றைக்கு கூட ஒரு சகோதரரை, எனது சொந்தக்காரரை அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சதோட ஒரே சண்டை. சொன்னால் உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியலாம், ஆனால் சமுதாயத்தின் உண்மையான இழிநிலை இப்படித்தான் இருக்கிறது. கல்யாணத்தன்னைக்கு சண்டை. எதுக்காக சண்டை? எனக்கு போட்ட சாப்பாட்டில் இறைச்சி கம்மியாக இருந்துச்சுன்னு சண்டை. இறைச்சி கம்மியாக இருக்குன்னு அவர் சொல்லி கேட்டது கூட என் பார்வையில் தப்பு இல்லை. சாப்பிட தானே வந்திருக்கோம், கேட்டு வாங்கி சாப்பிடலாம், தப்பு இல்லை. பக்கத்தில் இருந்த இலையில் வச்ச அளவுக்கு என் இலையில் இல்லைன்னு சண்டை போட்டிருக்கிறாங்க. எங்கே போகிறது நம்முடைய நற்குணங்களுடைய நிலை? எதற்காகவெல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம்? அன்பானவர்களே, சில விஷயங்களை பேச வேண்டிய அவசியமும் இருக்கிறது, சில விஷயங்களை படிப்பினையாக பெற்றுக்கொள்வதன் அவசியமும் இருக்கிறது. இந்த காஷ்மீரிகள் செய்த செயல்பாடுகளில் 2 விஷயங்களை நாம் கவனிக்கணும். ஒரு பெண்மணி பேசும்போது சொல்கிறார், நாங்கள் இப்படி சம்பவம் நடந்து பதட்டமான சூழ்நிலையில் இருந்தபோது அவர்கள் எங்களிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை, பதட்டப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களை அவர்கள் சுற்றி வளைத்து கொண்டார்கள். ஒரு பெரிய அதிகாரியை, பிரதமரை, ஜனாதிபதியை, அவர்களுடைய எஸ்கார்ட் என்கிற பாதுகாப்பு படை எப்படி ஒரு ஆபத்து நேரத்தில் சுற்றி வளைத்து கொண்டு அவர்களுக்கு ஒன்றும் ஆகாத வண்ணம் நடுவில் அவர்களை வைத்து அழைத்து செல்வார்களோ அப்படி தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க.
ஒன்று, அவங்க பேசின வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் அளித்தன என்று அவர் அதை குறிப்பிடுகிறார். இன்னொருத்தர் பேசும்போது சொல்லுகிறார், நாங்கள் சம்பவம் நடந்த பகுதியில் இல்லை, 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தோம். சம்பவம் நடந்து விட்டது. உடனே அங்கிருந்த முஸ்லிம் சகோதரர்கள் சில பேர் வந்தார்கள். என்ன நடந்தது என்றே எங்களிடத்தில் சொல்லவில்லை. நீங்கள் உடனே கிளம்புங்கள், நாம் கீழே இறங்கி செல்ல வேண்டும் என்று எங்களை அழைத்து கொண்டு ஸ்ரீநகருக்கு அழைத்து வந்து விட்டார்கள். ஸ்ரீநகருக்கு வர்ற வரைக்குமே என்ன பிரச்சனைனே அவங்க எங்கள்கிட்ட சொல்லலை. ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் கடைசி ஸ்ரீநகரில் பாதுகாப்பான இடத்துல அரசாங்கத்திற்கு ஒப்படைச்சதுக்கு பிறகு தான் அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்துருச்சு பைசரான் தோட்டத்தில். அது நீங்கள் போனீங்கன்னா அல்லது அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு சேதமாக அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சுருக்கமாக சொன்னால், ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை அங்குள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பணியை மிக நளினமாக செய்திருக்கிறார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ரொம்ப நளினமாக செய்திருக்கிறார்கள். வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் அவர்கள் பயந்து விடக்கூடாது, பதட்டமடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்த மகத்தான சில பண்புகளில் இது முக்கியமான ஒன்று. நம்முடைய பேச்சோ நம்முடைய செயல்பாடுகளோ அடுத்தவர்களுக்கு சங்கடம் தந்துவிடக்கூடாது என்பதில் பெருமானார் மிக கவனமாக இருப்பார். ஒரு போர் நடந்து முடிந்தது. ஷஹீதான சஹாபாக்களின் உடல்களை எடுத்து வைத்து அவர்களுடைய உறவினர்களிடத்தில் ஒப்படைக்கிற தருணம் வந்தபோது ஒரு நபித்தோழரின் உடலை அடையாளம் காண முடியவில்லை. அவ்வளவு வெட்டுக்கள் உடம்புல, முகத்தில் அடையாளம் காண இயலாத போது இது யாராக இருக்கும் என்று நபித்தோழர்கள் எல்லாம் யூகித்து சில பெயர்களையும் சொன்ன நேரத்தில் ஒரு நபித்தோழரின் மனைவி அல்லது அவர் குடும்பத்து பெண் ஒருவரை ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு போய் அந்த லேடி கூட்டுட்டு வர்றாங்க. அந்த உடம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாதை போர் நடந்த இடம். அந்த இடத்துல முஸ்லீம்கள்லையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் வெட்டுப்பட்டு கீழே செத்து போய் கடந்த விடல்கள் இருந்தன. இப்போ பிலால் ரலியல்லாஹு என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது அந்த போர் களத்தின் மைய பகுதியவே வச்சு கடந்து கூட்டி வந்தாங்க, சுற்றி கூட்டிகிட்டு வரல. அந்த அம்மா வர்றபோது காயப்பட்டு வெட்டுப்பட்டு கீழே விழுந்து கிடந்தவர்கள் இறந்தவர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாங்கல்ல, அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. திடீர்னு ரத்தத்தை பார்த்தா பெண்களுக்கு, நாமே சில நேரத்தில் சாலையில் போகும்போது யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி உட்காந்துருப்பார், பொலன்னு ரத்தம் வந்துச்சுன்னா சில பேர் கிருன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா நமக்கு அது ரொம்ப அபூர்வமான காட்சி தான், அடிக்கடி நம்ம பார்க்குற காட்சி இல்லை. அந்த பெண்மணி பார்த்து அவருக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் மனசில் சஞ்சலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை கத்தி கூப்பிட்டு சொன்னார்கள், பிலால் உங்களுக்கு இரக்கம் இல்லையா? இப்படியா கூட்டிட்டு வருவீங்க அந்த பெண்மணியை? இதுவெல்லாம் காணாத வகையில தானே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வருது. அப்ப எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய மனதை படித்து நடந்திருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தில் இதே மாதிரி போர்க்கலாம், இதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். உடல்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. காஃபிர்களின் தரப்பிலும் உடல்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பெண்மணி, யூத பெண்மணி, அந்த போரிலே கொல்லப்பட்டு இறந்து போய் கிடந்த அந்த பெண்மணியுடைய கணவரின் உடல் பக்கத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். போர்க்களம் என்பது பொதுவானது. களம் என்று வந்துவிட்டால் ஒருவரை தாக்கிக் கொள்வதும் ஷஹீதாகுவதும் கொல்லப்படுவதும் இயல்பு. அந்த பெண்மணி தன்னுடைய கணவரின் உடலில் பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காட்சியை பார்த்து கொண்டே அந்த பக்கம் இருந்து கடந்து பெருமானார் இடத்துல வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, பிலால் உங்களுக்கு இரக்கம் இல்லையா? ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இழந்து உடல் பக்கத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாளே, அவளிடத்தில் சென்று உனக்கு என்ன தேவை என்று நீங்கள் உதவ வேண்டாமா என்று கேட்கிறார். கொல்லப்பட்டு கிடப்பது எதிரி, அது போர் களம் தான், இன்னும் அந்த களத்தை விட்டு கூட நகரல.
பிலால் ரலியல்லாஹு போய் அங்கே உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அவங்க ஆளுங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அவருக்கு தெரியுமில்ல போருக்கு வந்தால் உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு. அந்த அம்மாவுக்கு அது தெரியுமில்ல. அந்த அம்மாவும் அப்படி தானே அனுப்புகிறாங்க. எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று தானே தன் கணவனை அனுப்பினார். இருந்தாலும் பெண்ணின் மனது பலகீனமானது, லேசானது. கணவரை இழந்து விட்டோமே என்று அழுகிறார். பிலால் ரலியல்லாஹு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு தேவையான உதவிகளை நீங்கள் நின்று செய்யுங்கள் என்று சொன்னார். பெருமானாரின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. சொல்லாலும் செயலாலும் பண்பாடு மிக்கவர்கள் என்பதால் அடுத்தவர்களுக்கு அது சங்கடம் தரும் வண்ணம் அவர்கள் நடந்ததே கிடையாது. ஒரு பார்வை, ஒரு பேச்சு கூட பெருமானார் சங்கடப்படுத்தியதாக நாம் வரலாற்றில் காணவே முடியாது. பேசுகின்ற போது கூட அதிர்ந்து பேச மாட்டார்கள் என்று அவர்களை பற்றி வருகிறது. அடுத்தவர்களை திட்டுகிற போது கூட நளினமாக பேசுவார்கள், வார்த்தை நயத்தோடு பேசுவார்கள். இயன்றவரை ஒருவரை பேச வேண்டும் என்றால், ஒருவருக்கு தவறை திருத்தி கொடுக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் சொல்ல மாட்டார்கள், பயானில் பொதுவாக சொல்லுவார்கள். சிலரிடத்தில் இப்படி சில குணம் இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று. தப்பு செய்தவர் கூட தன் தப்பை நினைத்து பெருமானாருக்கு தெரிந்து விட்டதே என்று சங்கடப்படக்கூடாது என்று நினைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பண்பு நமக்கு வேண்டும். அந்த காஷ்மீரிகள் என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? நீங்கள் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தைகள் கொடுக்கிற நம்பிக்கை இருக்கிறதே மனிதனுக்கு, அதை விட பெரிய நம்பிக்கை, பெரிய ஆறுதல் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நம்மளில் பல பேர் அனுபவப்பட்டிருப்போம். நம்ம அதிகமாக எந்த மருத்துவர்கிட்ட போகிறோம்னா நல்ல விலை உயர்ந்த மாத்திரை ஊசி கொடுக்கறத விட நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினார்னா அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா மருத்துவர்களே சொல்கிறாங்க நல்ல வார்த்தைகள் பாதி நோயை குணமாக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிட்ற மாத்திரை. போன உடனே இந்த கட்டியை பார்த்தா கேன்சர் கட்டி மாதிரி தெரியுது, இருந்தாலும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னா அது சாதாரண கட்டியாக இருந்தாலும் நினச்சி 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 அது கேன்சர் கட்டியாக மாறி போயிடும். இது உண்மையிலே தியரி. இது மருத்துவர்களை கேன்சர் கட்டியாக இருந்தால் நம்மகிட்ட அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சோதித்த வரை இது உங்களுக்கு உடம்புல வந்திருக்குது, எனக்கு பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் இந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோயாளிக்கு நோய் வந்து விட்டால் அவரிடத்தில் சொல்வதை விட கூட வந்திருக்கிற அட்டெண்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படி இப்படி இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், பண்ணணும். எதற்காக என்றால் நல்ல வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவை. நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத யோசிக்கணும். நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நிறைய ஆண்களை நான் பார்க்கிறேன் சகோதரர்களே. நாம் பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் ஆதிக்கத்தனமான வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்தணும். அகராதி பேச்சுக்கள், வெறுப்புணர்வு பேச்சுக்கள், பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகளே அவர்களை திருத்துவதாக மட்டுமே அமைய வேண்டும். நக்கல் வார்த்தைகள், பதிலடி கொடுக்கிற மாதிரி குதர்க்கவாத பேச்சுகள், இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அறவே இருந்ததே இல்லை. ஒரு சின்ன குழந்தைய கூட்டுட்டு வந்தாங்க, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றான்னு சொன்னாங்க. 3 நாளுக்கு அப்புறம் வாங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. 3 நாளுக்கு அப்புறம் கூட்டு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிப்பு சாப்பிடுவதை குறைச்சிக்கத்தான் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு வருது. பிரபலமான சம்பவம். அந்த தாயார் பெருமானார்கிட்ட கேட்டாங்க, இதை 3 நாளைக்கு முன்னே சொல்லியிருக்கிறாமே, 3 நாளுக்கு அப்புறம் வர சொல்கிறீங்களே. அப்போ பெருமானார் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் அது முதல்ல அமலில் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னால் தானே எடுபடும். எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா என்பதை பரிசோதியுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அது இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பயான் பேசினாலும் அது எடுபடாது. அது வாழ்க்கையில் வரவே வராது. சொல்பவருடைய உள்ளத்தில் அது இருக்க வேண்டும். ஏன்? அதில் பக்குவப்பட்ட பின்பு வரக்கூடிய வார்த்தைக்கு தான் உள்ளத்திற்குள் சென்று மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆற்றல் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தார்கள். இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டவன் நான் என்று சொன்னார்கள். நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஒரு நபி எதற்கு? ஈமான சொல்லிக் கொடுக்க தானே நபி வேணும். நீங்கள் முஸ்லீமா, முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் இல்லாத சமூகத்திற்கு நபியாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வை காட்டி கொடுப்பதற்காக, அல்லாஹ்வின் ஆற்றலை புரிய வைப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏகத்துவத்தை மக்களிடத்தில் தெளிவாக விளக்குவதற்காக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டவன். நற்குணங்களை ஏன் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் மக்களின் சுபிட்சமான வாழ்க்கைக்கு அதுதான் தேவை.
அதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. சஹாபாக்களை அப்படித்தான் பெருமானார் பக்குவப்படுத்தினார்கள். எனவே நாமும் நம்முடைய சொல் செயல் எல்லாவற்றையும் அழகாக்கணும். அழகாக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள், சுருக்கமாக சொன்னால் நெகட்டிவான பாயிண்ட்ஸுகளை பேசுகிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு ஒற்றை வரியில் சொல்லியிருக்கிறார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், நல்லதை பேசுவதற்கு இடம் அமையவில்லை என்றால் மௌனமாக இருங்கள். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர்கள் செய்த செயல்பாடுகள் முஸ்லிம்களின் மீது ஒரு நற்பெயரை கொடுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு மோசமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். தவறு நடந்த ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு சமூகத்தையே கொண்டு போடுற அளவுக்கு வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள். உண்மையை சொன்னால் அவர்களுடைய மதம் கூட இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுடைய மதத்திலே இருக்குது 4 யுகங்கள் அவங்க சொல்கிறாங்க. அதில் கலியுகம் என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தை கலியுகம் ஆயிடுச்சு, கலிகாலம் ஆகிப்போச்சுன்னு கேள்விப்படுறோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இஸ்லாத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளின் நெருக்கத்தில் இது எதுவெல்லாம் அதிகமாகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொலை அதிகமாயிரும், வட்டி அதிகமாயிரும், அடுத்தவனை பார்த்து இறக்கப்பட மாட்டான், சுயநலம் அதிகமாயிரும்லாம் சொல்கிறோம்ல. இது எல்லாமே அப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம் என்பது யுகத்தின் 4வது. அந்த கலியுகம் தொடங்கிவிட்டால் மனிதருக்கு மத்தியில் சுயநலம் அதிகமாகிவிடும். நினைத்ததை பேசுவான், பணம் உள்ளவன் தலைவனாக கருதப்படுவான், மரியாதையுள்ளவனாக கருதப்படுவான். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. யாருமே விரும்பாத ஒன்று தான் அடுத்தவர்களின் மீது வெறுப்பு பேச்சுக்களை பேசுவது, பரப்புவது. நாம் நம்முடைய செயல்பாடுகளை அழகாக்கி கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு துவா ஒன்று இருக்குது. அந்த துவா ஓதிக்கிட்டே வந்தால் நம்முடைய செயல்பாடுகள் பேச்சுகள் எல்லாமே அழகாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள், ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹ்வை கொண்டு நான் இறைவன் என்று பொருந்தி கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை அதிகம் யார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு வரும். தேவையில்லாத கோபங்களோ, கெட்ட வார்த்தைகளோ, கெட்ட எண்ணங்களோ, கெட்ட செயல்பாடுகளோ இதுவெல்லாம் வராது என்று சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்றி உண்மை முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து இந்த நாட்டின் அசாதாரண சூழ்நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் இன்முகத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.